யார் இந்த ஐயப்பன்? பொன்னான தாமரையில் தோன்றி தெய்வீக ஒளியில் பிரகாசித்தவர் ஐயப்பன். பம்பை ஆற்றின் கரையில் தேவர்களால் வரவேற்கப்பட்ட தெய்வம். ஐயப்பன் யாரின் பல அரசன் வளர்த்து மணிகண்டன் வீரத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினார். சிறு வயதிலேயே அன்பெய்தல், யோகம், தர்ம பாதை அனைத்தையும் கற்றார். ஜகத்தை காப்பாற்ற ராட்சசி மகிழ்ச்சியை சம்சாரித்தார் ஐயப்பன். புலியின் மீது ஏறி வந்து அந்த தருணம் தர்மம் தீமையை வென்ற சின்னமாகியது. ஐயப்பன் என்பது வெறும் தெய்வமல்ல, தர்மசாஸ்தா. யோகிலும் ஞானத்திலும் சமநிலையிலும் ஒளிரும் பரம தெய்வம். அதனால்தான் அவர் வனாந்தரத்தில் சபரிமலைக்கு சென்றார். மக்கள் தர்ம மார்க்கத்தில் நடக்க வேண்டும் என இம்மலையை புனிதமாக்கினார். மகர ஜோதியின் அதிசயம் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு ஐயப்பன் தரும் தேர் ஒளி. ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஒளி பக்தியை கொழுக்கியே தீரும். சபரிமலையில் யோகமூர்த்தியாக அமர்ந்திருக்கும் ஐயப்பன், சுவாமியே சரணம் ஐயப்பா என சொல்லும் ஒவ்வொரு மனத்தையும் அருளால் நிறைகிறார். ஐயப்பன் காட்டிய தர்ம பாதையை இன்று கோடியான மனங்கள் பின்பற்றுகின்றன. சபரிமலையின் ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு ஜபத்திலும் சுவாமியே சரணம் ஐயப்பா எனும் சொற்கள் பக்தியின் பேரொழியை பரப்புகின்றன. எங்கு நாம் இருந்தாலும் ஐயப்பனின் அருள் என்றும் நம்மோடு பயணிக்கும். சுவாமியே சரணம் ஐயப்பா.